பயிலுவோம் இயந்திரவியல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று CA 6451 CA 8394 Fluid Mechanics and Machinery. இதில் 4th unit Pumps Module 4.11. இந்த 4.11 ஒரு explanation கேட்டிருக்கேன். Brief on Cavitation in centrifugal pump. Centrifugal pumpல ஏற்படக்கூடிய cavitation என்னன்னு இப்ப நம்ம விளக்கம் சொல்லணும். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னால இந்த என்னங்கிறத பாருங்க. இந்த போட்டோவை இந்த படத்துல ஒரு இம்பெல்லர் காட்டியிருக்கு. இந்த இம்பெல்லர் நிறைய ஓட்டையா இருக்கு. இது தண்ணிக்குள்ளே கிடக்கிறதுனால துருப்பிடிக்கிறது மட்டும் இல்ல, இது கேவிடேஷன்ங்கிற ப்ராசஸ்னால தான் ஆயிருக்கு. இதுதான் இந்த டர்பைன் பம்பு இதுகளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ரொம்ப பெரிய பாதிப்பு. இதுதான் அடிக்கடி ஏற்படக்கூடிய பாதிப்பு, இழப்பு. இதுதான் இந்த இம்பெல்லரை ரொம்ப பலவீனமாக்குறதுக்கான முக்கியமான காரணம் இந்த கேவிடேஷன் தான். இதை இப்ப பார்ப்போம். பிசிக்ஸ்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கலாம். அந்த இது தெரிஞ்சாதான் இதை நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுல தண்ணி வச்சிருக்கிறோம், மேல 1 அட்மாஸ்பியர் பிரஷர் இருக்கு, கீழே நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இது எத்தனை டிகிரில இது கொதி நிலைக்கு வரும், எப்போ ஆவியாகும்? இது 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க ஆரம்பிக்கும், பபிள்ஸ் எல்லாம் வரும். இந்த ஒரு 120 டிகிரில தான் கொதிக்க வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்க மேல 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறத நம்ம கூட்டிட்டோம்னு வை, ஒரு மூடியை போட்டு இன்னும் அதுக்குள்ள வெயிட் வச்சு ப்ரெஷரை கூட்டினோம்னா அது எப்ப கொதி நிலைக்கு வரும்? 120 டிகிரி அல்லனா அதுக்கு மேலதான் கொதிக்கும். இப்ப இதை ஒரு 60 டிகிரிலாம் எனக்கு கொதிக்கணும். 100 டிகிரில கொதிக்க கூடாது, 60 டிகிரில கொதிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? மேல இருக்கிற ப்ரெஷரை குறைக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? வேக்யூம் கிரியேட் பண்ணணும். மேல வேக்யூம் கிரியேட் ஆச்சுன்னா குறைஞ்ச டெம்பரேச்சர்லயே என்ன ஆகும்? இது கொதிநிலைக்கு வந்துடும். கொதிநிலைங்கிறது என்னதுப்பா? கொதிக்கிறதுங்கிறது என்னது? வேப்பர் ஆகுறது. வேப்பர் ஆகுறதுன்னா என்னது? இது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற வாட்டர் என்னவாயிரும்? வேப்பர் ஃபார்முக்கு மாறிடும். சாதாரணமா 100 டிகிரில ஆக வேண்டியது 60 டிகிரிலே ஆயிரும். அப்படி ஆகணும்னா இந்த வெசலுக்கு மேல என்ன இருக்கணும்? வேக்யூம் இருக்கணும். அது மாதிரி தான் இந்த பம்புல சில இடங்கள்ல நடக்குது. அதனால தான் இந்த கேவிடேஷன்ங்கிறது நடக்குது. அதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்ங்கிறத இப்ப பார்ப்போம். கேவிடேஷன் இஸ் டிஃபைன்ட் as the phenomena of formation of vapor bubbles of a flowing liquid in a region where the pressure of the liquid falls below its vapor pressure and the sudden collapsing of these vapor bubbles in the region of higher pressure. இப்ப இந்த இதுக்குள்ள ஒரு இம்பெல்லர் சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த இம்பெல்லர் வேகமா ஸ்பீடா சுத்தும் போது இந்த ரெட் கலர்ல டாட் டாட்டா போட்டுருக்கு பாரு, இந்த இடத்துல எல்லாம் பிரஷர் ரொம்ப குறைஞ்சிரும். இப்ப இங்க எப்படி வேக்யூம் நம்ம கிரியேட் ஆச்சுன்னா சீக்கிரமா 60 டிகிரில எல்லாம் கொதிநிலைக்கு வந்ததுன்னு சொல்றோமோ, அது மாதிரி இந்த இடத்துலயும் அதனுடைய பிரஷர் ரொம்ப குறைஞ்சிரும். அப்படி குறைகிறதுனால அதை சுத்தியில இருக்கு பாரு வாட்டர், அந்த வாட்டர் இமிடியேட்டா அது என்ன ஆயிரும்? வேப்பரா மாறும். வேப்பரா மாறுச்சுன்னா அது என்ன இருக்கும்? முதல்ல பப்புலா இப்படி நீர் குமிழியா தான் ஆகும். இந்த நீர் குமிழிக்குள்ள என்ன இருக்கும்? வேப்பர் இருக்கும், வாட்டர் வேப்பர் இருக்கும். ஆனா அந்த வாட்டர் வேப்பர் எங்க வந்துச்சு? சாதாரணமா 100 டிகிரில தானே வாட்டர் வேப்பர் வரணும். ஆனா இது இப்ப எப்படி வந்துச்சு? இங்க பிரஷர் குறைஞ்சதுனால இப்ப இருக்கிற கண்டிஷன்லயே அது ஒரு பபுலா வந்துருச்சு. இந்த பபுள் என்ன பண்ணும்? ஹை பிரஷர் ஏரியாவுக்கு வரும். ஹை பிரஷர் ஏரியாங்கிறது என்னது? அவுட்டர் ஏரியா தான். இங்க உள்ள லோ பிரஷர் ஏரியா இங்கதான் அது ஃபார்ம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மிதந்து இந்த ஹை பிரஷர் ஏரியாவுக்கு வந்ததும் அங்க போய் டம்னு வெடிக்கும். வெடிக்கும்னா என்ன? பபுள்ஸ் டப்பு டப்புன்னு கொலாப்ஸ் ஆகும் இல்லையா? அந்த கொலாப்ஸ் ஆகும்போது ரொம்ப ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஹை ப்ரெஷர் இருக்கு, இதுக்குள்ள கொலாப்ஸ் ஆகி இது வேக்கம் ஆகும்போது எல்லாமே இதுக்குள்ள இருக்க வாட்டர்லாம் எங்க நோக்கி போகும்? இதை நோக்கி போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இதை குத்தி குத்தி தான் என்ன ஆகுது? இந்த இடத்துல எல்லாம் அப்படியே அது பள்ளம் பள்ளமா விழுந்துருது. அதுக்கு பேரு தான் இந்த கேவிடேஷன். திஸ் ஆக்ஷன் ப்ரொடியூசஸ் வெரி ஹை டைனமிக் ப்ரெஷர் அப்பான் த அட்ஜசன்ட் சாலிட் வால்ஸ். இந்த சாலிட் வால்ஸ்க்கு மேல அந்த இது ஹை ப்ரெஷர் கொலாப்ஸ் ஆகுறதுனால, சடன் கொலாப்ஸ் ஆகுறதுனால நமக்கு ஹை ப்ரெஷர் அங்க கிரியேட் ஆகுது. Since the action is continuous and has high frequency, the material in the zone will be damaged.
இதுவும் கண்டினியூஸா இதே மாதிரி பபுள்ஸ் வந்து இந்த இடத்துல வெடிச்சு இதை குத்திக்கிட்டே இருக்கிறதுனால சீக்கிரமா இந்த ஜோன்ல இருக்கிறது என்ன ஆகும், டேமேஜ் ஆயிடும். This process is called cavitation and the damage is called cavitation damage. இந்த bubble create ஆகிய வெடிக்கிறதுக்கு பேரு தான் cavitation. இந்த ஏரியால எல்லாம் பிரஷர் குறையாம நம்ம வச்சுக்கிடணும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் நல்ல மெட்டீரியலா ஈஸியா அது பபுள்ஸ் குத்தும் போது பள்ளம் இல்லாத ஒரு மெட்டீரியலா நம்ம செலக்ட் பண்ணணும். இப்ப கேவிடேஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் AUmech-in-tamil. இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். அப்படி ரிமைண்டர்ஸ் பார்த்து நீங்க வரிசையா என்னுடைய மாடியூல்ல படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் கவர் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அப்போ கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். Okay, see you students. Thank you.